சார் என் மனைவி கர்ப்பமானது டே ஒன்லேருந்து அந்த க்ளவுட்9 OMR ஹாஸ்பிட்டல் தான் நான் ரீச் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதே அங்கே தான். நாங்கள் வந்து அதுலேருந்து டாக்டர் என்ன சொன்னாங்களோ, இந்த க்ளவுட்9 OMR என்ன சொன்னாங்களோ அதே ப்ரோட்டோக்கால் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்க சொல்கிற ஸ்கேன் பேக்கேஜ் ஆகும், டெலிவரி பேக்கேஜ் ஆகும், எல்லாமே எடுத்து அவங்க சொல்கிற மெடிசனு, அவங்க சொல்கிற லேப் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே தான் வந்துட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு தான். நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே நல்லா தான் சார் இருந்துச்சு. 7ஆம் தேதி நாங்கள் கன்சல்ட்டிங் வந்தோம். வந்த உடனே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, வாட்டர் லெவல் வந்து 4 வந்துருச்சு, அதனால வந்து நீங்கள் வந்து அட்மிட் ஆயிருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து வலி வர்றதுக்கு மருந்து அதெல்லாம் வச்சாங்க. வலி வர்றதுக்கு மருந்து வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வலியும் வந்துச்சு. ஒரு 7-8 மணி வரைக்கும் அது வரைக்கும் ஃபுல்லாகவே அட்மிட் ஆகிற வரைக்கும் சீனியர் கன்சல்டன்ட் இருந்தாங்க. அட்மிட் ஆனதுக்கப்புறம் டியூட்டி டாக்டர் வந்தாங்க. வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு 10 மணிக்கு இவங்களுக்கு வலி வந்துச்சு. அவ்வளோ சீனியர் கன்சல்டன்ட் வந்தாங்க. வந்துட்டு டெலிவரி டைமில் வந்து அவங்க வந்து நார்மல் தான் வேணும் நாங்களும் கேட்கல, சிசேரியன் பண்ண வேணாம் நாங்களும் சொல்லலை. அவங்க வந்து அவங்களே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு தலை 10-20 வரைக்கும் ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ பேபியோட இது வந்து 120 to 180 இருக்குன்னாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் உள்ளே தான் இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் வந்து பேபியோட முடி தெரியுதுன்னொடனே முடி தெரியுது பாருங்கன்னு எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க சார். காமிச்ச உடனே சரி நானும் சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க அடுத்து வேக்கம் மாதிரி ஒன்று தலையில் மாட்டி புல் பண்ணாங்க. புல் பண்ணால் அது பிரேக் ஆகி கீழே விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆயுதம் போட்டு எடுத்தாங்க. ஸோ 10-20 வரைக்கும் நார்மலாக இருந்த குழந்தை 10-29 வெளில வராங்க. வெளில வரும்போது ஃபுல்லாக பேபி அளவும் இல்லை, எதுவுமே அசைவே இல்லை. அவங்க வந்து CPR பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு பேபி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. என்னை வந்து வெளில வந்தோம், என்னை வந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்களுக்கு பேபியோட நிலமை என்னாச்சுன்னு தெரில. அன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பேபி வந்து சிக்காக இருக்காங்க, இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, 24 மணி நேரத்தில் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க. ஒரு 3 நாளில் வந்து நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஆளை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தோடனே திடீர்னு வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் அங்கே ட்ரீட்மெண்ட்டு போயிட்டே தான் இருக்குது. நாங்கள் வந்து அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு இல்லாத மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இது வந்து அந்த கடைசி நாங்கள் வந்து நிறைய டாக்டர்ஸ் விசாரிச்சோம். இப்போ கடைசி 10 நிமிஷம் ஏதோ தவறு நடந்துக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் முறையாக மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணோம். அங்கே வந்து அவங்க வந்து சரியான விளக்கமும் தரல. டாக்டர் கூட மீட்டிங் வந்துச்சு, அங்கேயும் உங்களுக்கு விளக்கம் இல்லை. நாங்கள் இதை வந்து ஃபர்தராக கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ லீகலாக என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, எங்களுக்கு 44 பிரான்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் நீதி கேட்டு நாங்கள் காவல்துறை நாடி நிற்கிறோம். அவங்களும் பண்ணுறேன்னு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு பார்க்கணும் சார். நான் நவம்பர் 7ஆம் தேதி காலையில் கன்சல்ட்டிங் வந்தோம். அப்போயே அட்மிட் பண்ண சொன்னாங்க. மத்தியானம் 2 மணிக்கு அட்மிட் ஆகிட்டோம். 10 அன்றைக்கி நைட்டே 10 வரைக்கும் குழந்தை 10:29 குழந்தை பிறந்துச்சு சார். லேபர் ரூம் சார், ஆப்ரேஷன் தேட்டரே போகல. லேபர் ரூமில் என்ன நடந்துச்சுன்னா, நான் ஃபுல்லாக கிட்டே தான் நின்னேன். இவங்க புஷ் பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்க 3 நிமிஷத்துக்கு புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வந்து ஏறி நல்லா வயிற்று நல்லா இது பண்ணி புஷ் பண்ணாங்க. எனக்கு அப்போவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலை டைலேட் ஆகுது, நீங்கள் வந்து பாருங்கன்னாங்க. நான் முடிய பார்த்தேன், குழந்தையோட முடிய நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து இன்னும் புஷ் பண்ணாங்க. நர்ஸும் வயிற்றெல்லாம் பிடிச்சி ரொம்ப 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 கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த வேக்கம் சக்ஷன் மாதிரி இருக்குது சார், ரவுண்டாக அந்த 10 ரூபா 10 செட்டப் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த உச்சந்தலில் மாட்டுறாங்க. மாட்டி புல் பண்ணாங்க. அந்த ஹேண்டில் கையோட வந்து அந்த ரவுண்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் புஷ்ல வந்து ஆயுதத்தை போட்டு ஃபோர்செப்ஸ் சொல்கிறாங்க, அதை வச்சு எடுத்து இழுத்தாங்க சார் பேபியை. அதுக்கப்புறம் பிறக்கும் போது அவன் அழலை. அவன் அப்படியே கொஞ்சம் நிறமே வெளியில தான் இருந்தாங்க பிறக்கும் போது. அதுக்கப்புறம் ஆமாம் சார், அன்னைக்கு நம்ம 7ஆம் தேதி முதற்கொண்டு நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணாங்க சார். எல்லாமே நார்மல். பேபி முதற்கொண்டு வயிற்றுல கிக் பண்ணுறாங்க. எல்லா ஆக்டிவிட்டி இருக்குது சார். இப்போ வந்து மூளையில் அடிபிடிச்ச HI ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு அவன் கையை அசைக்கலாம், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. மூளையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் போகாமல் அவன் வந்து கை காலை அசைக்காமல் அப்படியே இருக்கான் சார். இப்போ 12 நாள் ஆகுது சார், அவன் அப்படியே கிடக்கான் சார். இப்போ NICயில் தான் சார் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து 12 நாளாக இப்போவும் அங்கே தான் சார் வச்சுருக்காங்க. அது எதுவுமே சொன்னோம் சார். நம்ம மேனேஜ்மெண்ட் ரீச் அவுட் பண்ணியாச்சு, டாக்டர் ரீச் அவுட் பண்ணியாச்சு. அவங்க சரியான விளக்கமே தரல. எங்கே நினச்சா தெரிலன்றாங்க சார். அவங்க துரப்பாக்கம் JNN போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க சார். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் காவல்துறையோட இதுக்காண்டி காத்துட்ருக்கேன் சார். இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மெடிக்கல் நெக்லெக்ட். இந்த மாதிரி மில்க் பாட்டில், இந்த பம்ப் பாட்டிலில் பம்ப் பண்ணி இந்த மாதிரி டெய்லி கொண்டு போய் ஹஸ்பண்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க. இப்போ நான் அப்பப்போ பேபி போய் பார்ப்பேன். ஸோ இப்போ என் பேபி எந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் அப்படியே இருக்குது. என்ன பண்ண ஒன்றும் புரியல. குழந்தைய சந்திக்க விட்டுறாங்க. ஃபாதர் மதர் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சந்திக்க விட்டுறாங்க.
வேற யாரும் அலோட் கிடையாது. பாப்பா இப்ப எப்படி இருக்காங்கம்மா? இல்ல மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது. இது ஏன் என்னன்னு தெரியல. ஆனா என்னோட பேபி வயிற்றுல இருக்கும்போது நல்ல மூமெண்ட்ஸ் தெரிஞ்சது. எல்லாமே நான் இவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். எல்லாமே கிக் பண்ணும், எல்லாமே பண்ணும், இவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். பேபி டாக்டரும் ஹெல்த்தியா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்போ கேக்குற டாக்டர் சொல்றாங்க தெரியல, எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்ததுன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பதில்னு தெரியல. அவ்வளோ பெரிய சீனியர் டாக்டர் ஐ டோன்ட் நோ, எனக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஹெல்த்தியான பேபி ஆக்சுவலா. அது அவ்வளோ ஸ்டொமக்ல இருக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியா தான் இருந்தது. என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீ 3 kg அது வாட்டர் லெவல் கம்மி ஆயிட்டுன்னு சொல்லி சிசேரியன் தான் கொண்டு போவாங்க. நார்மல் டெலிவரி ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணி நார்மல் டெலிவரி அப் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த பேபி இன்னும் நான் கையில கூட நான் வாங்கல. என்னோட ஹைட்டுக்கு நார்மல் டெலிவரி போய் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிக் பேபி ஒவ்வொரு தடவை கன்சல்டிங் வரும்போது டாக்டர் என்கிட்ட சொல்றது உனக்கு அது பிக் பேபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ சொல்லிட்டு லாஸ்ட் நேரத்துல எனக்கு இப்படி நார்மல் டெலிவரி ப்ரொசீஜரை போய் ஸ்டார்ட் பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நைட்டு 10 o'clock அந்த சீனியர் டாக்டர் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து கன்சல்டிங் வரோம். நைட்டு 10 o'clock தான் வர்றாங்க அந்த லேபர் வார்டுக்குள்ள. அட்லீஸ்ட் 9 மணிக்காவது வந்து அசம்பிள் ஆகி எனக்கு என்ன நார்மல் டெலிவரி பண்ணலாமா, என்ன சர்ஜரி பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டிருக்கணும். நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு டெலிவரினா 10 மணிக்கு வந்து நிற்கிறாங்க அந்த டாக்டர். 7ஆம் தேதி வந்து இவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக டெலிவரிக்கு ஃப்ரம் பிகினிங்லேருந்து டே 1 இங்கே தான் இருந்திருக்காங்க. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனது இங்கே தான் எடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பேக்கேஜ்லாம் எடுத்திங்கன்னா டெலிவரி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இங்கே பண்ணித்தரோம்னு சொல்லிக்கிறாங்க. அதை நம்பி இங்கே இவங்க எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டெலிவரிக்கு நார்மல் டெலிவரிக்கு ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூஷன், ஒரு ரெப்யூட்டடான இன்ஸ்டியூஷன். ஸோ அதை நம்பி நம்ம கிளைண்ட்டும் இங்கே வந்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, 7ஆம் தேதி வந்து பிளட்ல அந்த வாட்டர் லெவல், வயிற்றுல இருக்க வாட்டர் லெவல் வந்து 5 to 25 தான் இருக்கணும் நார்மல் டெலிவரிக்கு. ஆக்சுவலாக அது கீழே போச்சுன்னா கிரிட்டிக்கல். அந்த கிரிட்டிக்கல் இருக்கும்போது 0.4 இருக்கும்போதும் இவங்க ஹாஸ்பிட்டல் டெபுடேஷனுக்காக ஒரு சி செக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை நார்மல் டெலிவரி பண்ணியிருக்காங்க. டிஸ்பைட் ஆஃப் தட் தான் வந்து இந்த HIEன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஸ்டேஜ் 3. அதில் என்ன ஆகும்னா பிரெயின் செல்ஸில் ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். அது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தாண்டி ஸ்டேஜ் 3க்கே போயிருக்குது. ஸோ அந்த ஹார்ட் ரேட், குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து வெளியே எடுக்கும்போது நார்மலாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வேக்யூம் டியூப் வந்து உடஞ்சி கீழே விழும்போது தான் அந்த ஹார்ட் ரேட்லாம் அப்படியே பல்ஸ் கம்மியாகி அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலிமா அந்த குழந்தைய வெளியே எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட ஃபாதரை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 3 மணி நேரம் கழிச்சு தான் உங்கள் குழந்தை வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, சிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில தான் கூப்பிட்டு இந்த ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொன்னதும் இவங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை கேட்டுருக்காங்க. யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரு 2-3 days கழிச்சு தான் இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தை கோமால இருக்கு, இவ்வளோ சிக்கா இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியும். ஸோ லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த டே 1ல இருந்து என்னென்ன நடந்துச்சோ யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. யாரை கேட்டாலும் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர்ல இருக்கு, நீங்கள் பெங்களூர்ல கன்சல்ட் பண்ணுங்க, இல்லை லீகலாக என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொன்ன அப்புறம் தான் அவங்க நம்மகிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அதை சார்ந்து நம்ம வந்து காவல்துறைக்கு ஒரு புகார் அளிச்சிருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸும் கவர் பண்ண மாதிரி டே பை டே எல்லாமே போட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது. ஈவன் பேபி வந்து 3 kg இருக்குது. இவங்களோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அது மாதிரி வெரி குட் ஹெல்த் பேபி அது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக தான் இருந்திருக்கணும். ஸோ இவங்க பண்ண மெடிக்கல் நெக்லிஜென்ஸால் மட்டும்தான், டாக்டர் டீம்னால மட்டும்தான் இது நடந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து இங்கே துறைப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிச்சிருக்கிறோம். எஸ்ஐயும் பார்த்துருக்குறோம், புகார் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எதுக்கும் நாளைக்கு வந்து டிசி ஆஃபீஸ் போய் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அங்கேயும் ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஸோ அவங்க பேமெண்ட்டும் ரொம்ப கன்சிடரேஷனாக இருக்கிறாங்க, நேரோவாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் மதருக்கே வந்து 3.5 lakhs நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டாங்க நார்மல் டேட்ன்றதுனால. இப்போ குழந்தைக்கு வந்து இந்நாள் வரைக்கும் ஒரு 3 lakh rupees பில்லு போட்டுருக்காங்க. பில்லு கட்டுங்க, கட்டினா தான் நாங்கள் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், இல்லை நீங்கள் லீகலாக பார்த்துக்கிறதா பார்த்துக்காங்க, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்கன்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தான் இவங்க வந்து டே 1ல இருந்து இங்கே இருந்துருக்காங்களா? ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் டெபுடேஷன் நம்பி தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, இங்கே பண்ண முடியாது, நீங்கள் கிளம்புங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன்லாம் வாங்கி பார்த்துருக்குறோம். இது கம்ப்ளீட்டாக மெடிக்கல் நெக்லிஜென்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் புகார் அளிச்சிருக்கோம். துறைப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்து டிசி ஆஃபீஸை சந்திக்கிறதா இருக்கிறோம். அவங்க பெற்றோட கோரிக்கை அந்த குழந்தை நார்மலாக ரிகவர் ஆகி வரணும். ஒன்று, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் திருப்பியும் வேற ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த நம்ம ஏற்பாடே செஞ்சுருக்கிறோம். புகாரும் அளிச்சிருக்கிறோம். அடுத்து மேற்கொண்டு உயர் அதிகாரிகளுக்கும் அளித்து புகார் அளிக்கிறதா இருக்கிறோம். இது தமிழ்நாடு அரசு
மருத்துவத்துறை எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் மேலே நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ணி தரணும். அந்த குழந்தைய உடல்நிலை சீராக திருப்பி வந்து மீட்டு கொடுக்கணும். ஷோயப்.